Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இல்லத்தரசிகளுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் எல்லாருக்குமே பயன் தரது மாதிரியான சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மிக்சர் ஜாரை எப்படி க்ளீன் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அரைக்கும் போது அந்த அரைக்க மசாலா எல்லாம் இந்த மாதிரி வடிஞ்சு அங்கங்கேயா அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கும். நம்ம இதை மாதிரி ஏதாச்சும் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷ்ஷு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரெஷ் தான். ஸோ அதை இந்த மாதிரி பின் பக்கமாக காமிச்சிக்கோங்க ஃப்ளேமில். இந்த மாதிரி காமிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு கத்திரியால் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளிப் பண்ணி வளைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சூட்டோட வளைக்கும் போது உங்களுக்கு சூப்பராக அது வளைஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரெஷ் நல்லா வளைஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை வச்சு மிக்சர் ஜாரை க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி வருதுன்னு. ஸோ இது உள்ளாடி விட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி அந்த இடுக்குகள்லாம் ரொம்ப ஈஸியாக போகுது. அண்ட் அந்த அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ப்ரஷ்ஷோட ஹேரில் வருது பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறது. எல்லா சைட்லேயும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு வெறும் ப்ரஷ்ஷை தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஜஸ்ட்டு சோப் அண்ட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க டிப் நம்பர் 2 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் நம்ம கொத்தமல்லி இலையை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு 4 to 5 டேஸ்லேயே இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில், அதாவது எல்லோ கலரில் பழுத்து அதே மாதிரி அழுக ஆரம்பிச்சிரும். அழுகும்போது அது பக்கத்தில் ஒவ்வொரு இலையாக அழுகி எல்லாமே மொத்தமாக அழுகி வீணாக போயிடும். ஸோ இதுக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணுறது மாதிரியான டிப்ஸ் தான் நான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம மல்லி இலை வாங்கினதுமே அந்த இலையில் இருக்கக்கூடிய எல்லா எல்லோ இலையும் எல்லா அழுகுனதுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் நார்மல் நியூஸ் பேப்பர் தாங்க வைக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நோட் பேப்பர் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு இதுக்கு மேலே நம்ம இந்த பேப்பரை 4ஆக மடித்து வச்சுருக்கோம், கட்டியாக கனமாக. ஸோ அந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொஞ்சம் காஞ்சது ஈரம் இல்லாதது, ஸோ அதை இந்த மாதிரி மல்லி இலையை அந்த காம்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு, அதாவது எக்ஸஸாக வரக்கூடிய அந்த காம்பு ரூட் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு நம்ம அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பரை வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏர் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி அப்படி லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஏதாச்சும் தண்ணி விட்டாலுமே அந்த நியூஸ் பேப்பர் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இதில் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த பழுத்த இலைகள் அண்ட் சீக்கிரமாக அழுக இருக்கிறது மாதிரியான இலைகள் எல்லாம் அன்னன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோமோ, ரசம், சாம்பார், அதில் போட்டு நம்ம கொஞ்சம் மல்லி இலையை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம 3ஆவதான டிப்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ரொம்ப சூப்பரான டிப்ஸு. பொதுவாக நம்ம ஆன்லைனில் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அந்த பாக்ஸ்லேயே பில்லோட சேர்த்து டேப் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த பில்லில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே சேர்த்து மொத்தமாக இந்த மாதிரி ஒட்டி வந்துடும். ஸோ நம்ம திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை பில்லு நமக்கு தேவைப்பட்டாலோ அதை ஒழுங்காக ப்ராப்பராக எடுக்க முடியாது. ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே ஈஸியாக நம்ம அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கூட எரர்ஸ் ஆகாமல் ஈஸியாக எடுத்துடலாங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த டேப்பை அந்த பில் பக்கத்தில் 2 பக்கம் இருக்கக்கூடிய டேப்பை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா இழுக்கணும். ஸோ அதை நல்லா இழுந்து வர்றது மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு இழுத்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு 2 பக்கமும் ஃபிங்கர்ஸை வச்சு டைட் பண்ணி நான் இங்கே வீடியோவில் பண்ணுறது மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இழுக்க அந்த பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேப்பில் இருந்து நீங்குது பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள், ஒரு எழுத்து கூட அழியலை. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் மேலே பில் ஓட்டி இருந்துச்சுன்னா டேப்பை இழக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். செம்மையாக ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் நம்ம அதை இழக்கிடலாம். இதுக்காக நம்ம மெனக்கெட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கினாலுமே அதில் டெக்ஸ்ட் அடைஞ்சு போகும். இந்த ஒரு ஹேக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பில்லை இழக்கி எடுத்துடலாம் டேப்பில் இருந்து செப்பரேட்டாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம லெமன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம லெமன் ஒரு 5 days 6 daysலாம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதுக்கு மேலே, அதாவது 1 week மேலே 10 days மேலெலாம் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிச்சிரும்.
ஸோ அந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கக்கூடிய லெமனை வந்து நம்ம ஜூஸ்லேயோ இல்லை அதர் சேலட்லேயோ யூஸ் பண்ணால் கூட ரொம்ப கசப்பாக இருக்கும், அது டேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதுக்கு தான் நான் இங்கே ஒரு டிப் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர், நோட் பேப்பர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து நமக்கு டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஒவ்வொரு லெமனையும் நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டு பேப்பரில் வந்து கிழிச்சி எடுத்து இந்த மாதிரி பொதிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெமனையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பொதிஞ்சு எடுக்கிறதுனால அது வந்து ரொம்ப நாளைக்கு அது ப்ரௌன் கலரில் ஆகாமல் கெட்டு போகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம ஒரே பேப்பரில் வந்து ஒரே நியூஸ் பேப்பரில் வந்து எல்லா லெமனையும் சேர்த்து கூட பொதிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பட் அந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பேப்பர் ஓப்பன் பண்ணும்போது, அதை நம்ம ஈர கையாக இருக்கலாம், அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது பேப்பரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிய ஆரம்பிச்சிடும். பட் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா செப்பரேட்டாக பண்ணி வைக்கிறதுனால அந்த லெமனெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பேப்பரும் கிளியாமல் நம்ம வந்து தேவைக்கு ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவாக வந்து நம்ம தேங்காயெல்லாம் உடைக்கும் போது அது வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வராது. ஸோ ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை வந்து திருவுறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நான் இங்கே இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இப்போ ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோன்னா அந்த தேங்காயில் வந்து 3 கண் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 கண் இருக்கிறது மாதிரியே 3 லைனும் இருக்கும். ஒவ்வொரு கண்ணுக்கு நடுவில் இருந்து இந்த மாதிரி 3 லைன்ஸ் வரும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ கட் பண்ணும்போது அந்த 3 கண் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு கண்ணை மட்டும் நம்ம பெருவிரலால் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும். அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ வெட்டும்போது நம்ம அந்த ஒரு கண்ணை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுறதோட அந்த 3 லைன்லையும் கரெக்டாக நீங்கள் ரோல் பண்ணி ஒவ்வொரு வாட்டி உடச்சி விட்டாலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரவுண்டான ஷேப்பில் கரெக்டாக உடஞ்சி வந்துடும். ஸோ நம்ம 3 லைன்லையும் 3 வாட்டி உடைச்சோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி உடஞ்சி வர்றதுனால நம்ம திருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பும் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நாம் பார்க்க போகிறது டிப் நம்பர் 6. நம்ம பொதுவாக உருளைக்கிழங்கு வந்து கடைகளில் வாங்கும்போது விலை கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்குவோம். ஸோ அந்த மாதிரி அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முளைவிட ஆரம்பிச்சிரும். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்து வெங்காயத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தான். அதாவது இந்த வெங்காயத்தோட சேர்த்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே உருளைக்கிழங்கு வந்து முளைவிட ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நம்ம வந்து தனியாக வந்து அதிகமான உருளைக்கிழங்கை சேர்த்து வைக்கும்போதும் அந்த ஈரத்தன்மையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முளைவிட ஆரம்பிச்சிரும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். உருளைக்கிழங்கு எப்போ வாங்கினாலுமே அது கூட இந்த மாதிரி 2-3 பூண்டை வந்து சேர்த்து போட்டுருங்க. மொத்தமாக பூண்டை கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட சேர்த்து பூண்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு முளை விடாமல் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவாக நம்ம கருவேப்பிலை, புதினா, அப்புறமா இன்னும் நிறைய கீரை வெரைட்டிஸ்லாம் வந்து அடத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு வீட்டில் நம்ம கண்ணாப்பை யூஸ் பண்ணுவோம்ல, அதில் இந்த மாதிரி காம்பை விட்டு ரொம்ப குயிக்காக நம்ம எடுத்து முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப டைமும் மிச்சமாகும். ஒவ்வொரு இலையாக நம்ம அடத்திட்டு இருக்கிறதுக்கு புதினா அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அடத்தி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கீரையும் இந்த மாதிரி நம்ம காம்பை வச்சுட்டு இழுத்து எடுக்கும்போது பாருங்கள் இலையெல்லாம் ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ அந்த ஆப்பையில் செட்டாக இருக்கிறத அப்படியே ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணி சிசர்ஸை வச்சு கட் பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே இது நீங்கள் வந்து முருங்கைக்கீரையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் முருங்கைக்கீரையில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு லீஃபும் வந்து செப்பரேட்டாக வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய கொத்தா வந்து அதில் போடும்போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொத்துகளெல்லாம் கலந்து வரும். ஸோ நம்ம பொதுவாக வந்து மோஸ்ட்லி பொரியல் பண்ணும்போது அந்த சின்ன காம்போட சேர்த்து தான் பொரியல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இது ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒவ்வொரு இலையாக வேணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து முருங்கைக்கீரைக்கு செட் ஆகாது. மற்ற எல்லா வகையான கீரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸும் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக டிப் நம்பர் 8 என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நான் இங்கே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது, இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மாஸ்க் இருக்கும். அதில் டிஸ்போசபிள் மாஸ்க், அதே மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து யூஸ் பண்ணாத டிஸ்போசபிள் மாஸ்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இருக்க இந்த கயிறை மட்டும் ஒரு சைடில் இருந்து நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ கழட்டி எடுத்த பக்கத்தில் மட்டும் நான் சிசர்ஸை வச்சு லைட்டாக வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால அது பாக்கெட் மாதிரி வரும். அதாவது உள்ளாடி வந்து இந்த மாதிரி பவுச் மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி பவுச் மாதிரி செஞ்சுட்டு நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் லெமன் ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு லெமனோட ஸ்கின் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லெமனோட ஸ்கின்னை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை வந்து நாம் இந்த பவுச்சுக்குள்ளாடி போட்டு வைக்க போகிறோம். நான் இங்கே வந்து ஹாஃப் லெமனோட ஸ்கின் இருந்துச்சு, ஸோ அதை தான் போட்டு வைக்கிறேன். இதுவே உங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் இந்த மாதிரி சேர்த்து மொத்தமாக எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லெமன் பீசஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி பவுச்சுக்கு உள்ளாடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சைடு இருக்கக்கூடிய அந்த கயிறு த்ரெட்டை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து எடுத்து ஒரு நாட் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு இதை வந்து நாம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பாக்டீரியா அந்த மாதிரியான கிருமிகளையும் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் ஸ்கின் வைக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு 4 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் இதை மாற்றிக்கலாம் எடுத்து லெமனை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொதுவாக வந்து நம்ம முட்டையெல்லாம் பாயில் பண்ணும்போது அதை பாயில் பண்ணதுக்கப்புறமா உடச்சி தோடு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். அதாவது கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்டாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்க பொறுத்தாலும் ஆற பொறுக்கணும்னு பழமொழி உண்டுல, அதே மாதிரி தான் முட்டை சூடு ஆறுறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து கோல்டான வாட்டரில் கூட சேஞ்ச் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையில் 2 பக்கமும் எட்ஜ் இருக்கலாம். அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் ஏர் ஃபார்மாக இருக்கும். அது எல்லா முட்டையிலையுமே இருக்கக்கூடியது தான். ஸோ அந்த சைடை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சைடில் மட்டும் லைட்டாக க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த 2 எட்ஜுமே ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய பிளேஸ், அதாவது தோடு அடத்தும் போது ரொம்ப ஈஸியாகவே கலந்து வரக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி அடத்திட்டு இந்த ஸ்பூனை வந்து அந்த தோடுக்கு உள்ளாடி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கையால் உடச்சி எடுக்கிறத விட ஜஸ்ட்டு ஒரு கார்னரில் மட்டும் உடச்சி ஒரு ஸ்பூனை மட்டும் அந்த உள்ளாடி போட்டுட்டு ஜஸ்ட் அதை ரொட்டேட் பண்ணி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எடுத்து முடிச்சுக்கலாம். டைமும் மிச்சமாகும் அண்ட் முட்டையும் உடையாமல் ஈஸியாக கலந்து வந்துடும். இதே மாதிரி நான் இன்னொரு மெத்தட் கூட நான் ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருந்தேன் டிப்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிப்ஸை நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பூனை வச்சு ஈஸியாக இழக்கிற மெத்தடும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம கடைசி டிப், அதாவது டிப் நம்பர் 10 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பொதுவாக மொபைல் சார்ஜ் போடும்போது பக்கத்தில் டேபிள் இல்லைனா சேர் இதை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஃபோன் அந்த மாதிரி வச்சு சார்ஜ் போட்டுப்போம். அது எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி சார்ஜர் மேலே வைப்போம். அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அதாவது ஏதாச்சும் தட்டுப்பட்டால் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம ஈஸியாக ஹோல்ட் பண்ணி போடுற மாதிரி மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து டிஸ்போசபிள் மாஸ்கில் யூஸ் பண்ணாத மாஸ்க்காக நான் ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி லைட்டாக இழுத்து கீழ்ப்பக்கமாக இழுத்து மடித்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபேஸ்லாம் போடுவோம்ல, அதுக்கு இழுக்கிறது மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்போ அதில் வந்து நம்ம அந்த சார்ஜரை உள்ளாடி இந்த மாதிரி விட்டுட்டு ஜஸ்ட் அதை நம்ம இந்த மாதிரி ப்ளக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த மாஸ்கோட அந்த கயிறை மட்டும் த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ஃபோனை இந்த மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் நம்ம கீழே லைட்டாக இழுத்து விட்டுக்கணும். அதாவது ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறது மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஃபோனை சார்ஜ் போட்டுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் வந்து துணி மாஸ்க்கு கூட ட்ரை பண்ணலாம். சம்டைம் இந்த மாஸ்க் வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை ஸ்ட்ராங் இல்லை இந்த த்ரெட் வந்து அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் துணி மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா துணி மாஸ்கில் வந்து அந்த த்ரெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் டிப்ஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.